ஸ்ரீ குருப்யோ நமக. 108 டேஸ் ஏன்ஷியன் யோகா சேலஞ்சில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பஞ்சகோஷாஸில் அன்னமய கோஷா. இதை தைத்திரிய உபநிஷத்தில் பஞ்சகோஷாஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அன்னமயம், அண்ணானா உணவு, மயனா மாடிஃபிகேஷன், கோஷானா ஷீட் லேயர். ஸோ உணவால் இந்த உடல் உருவாகுது. உடலோட வளர்ச்சிக்கும் உடலோட ஆரோக்கியத்துக்கும் உணவு தான் முதல் ஆதாரம். அந்த உணவு மூலமாக உருவான இந்த சரீரம் ஸ்தூல சரீரம் என்ன சொல்லுவாங்க. உணவுக்கு அடுத்தது உடற்பயிற்சி, ஆசனா, சத்கிரியாஸ் இதெல்லாம் பண்ணும்போது நம்ம உடல் இன்னும் ஆரோக்கியமாகவும் நோய் இல்லாமலும் வாழ முடியும். நம்ம ஆசனாஸ் பண்ணுறது மூலமாக நம்ம உடம்பு ஸ்ட்ராங் ஆகுது, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது. சத்கிரியாஸ் பண்ணுறது மூலமாக இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ண முடியும். இந்த உடல் தான் உயிருக்கும் ஆதாரம். அப்படி இருக்கும்போது இந்த உடலை நம்ம பேணி பாதுகாக்கிறது மூலமாக நம்ம அடுத்த கோஷாவான பிராணமய கோஷம் மேலே கவனத்தை செலுத்த முடியும். திருமூலர் திருமந்திரத்தில் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொல்லியிருப்பார். இந்த உடல் தான் உயிருக்கும் ஆதாரம். உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் சொல்லியிருப்பார். ஸோ ஊனுடம்பு நம்ம இந்த உடல், இந்த அன்னமய கோஷம் தான் ஆலயமாக இருக்குது. எதுக்குன்னா நம்மளுடைய ஜீவாத்மாவுக்கு. நம்ம இந்த உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது மூலமாக நம்ம ஆத்ம ஞானத்தை அடைய முடியும். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். என் கூட ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். த ரியல் ஏன்ஷியன் யோகாவை ஃபாலோ பண்ணுங்கள். அன்டில் தென், பவது சர்வமங்கலம். நன்றி, வணக்கம்.